திருவிழாவை சீரும் சிறப்புமாக அன்னையினுடைய பாதுகாப்பிலும் அவருடைய ஆசீர்வாதத்திலும் இந்த நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளினுடைய தலைப்பாக அற்புத அன்னை நல் வழிகாட்டி இந்த தலைப்பிலே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்திலே பல்வேறு வழிகாட்டிகள் இருக்கின்றார்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு நபர்களையும் பல்வேறு சூழல்களின் மத்தியிலும் வழிகாட்டிகள் பெற்றோர்களாக, பெரியோர்களாக, அரசியல் தலைவர்களாக, ஆசிரியர்களாக எல்லா நிலையிலும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வழிகாட்டியில் இருக்கின்றார்கள். அதைவிட மேலாக எதற்காக நல் வழிகாட்டி அன்னை மரியாள் நம்முடைய அன்றாட வாழ்விலை பார்க்கலாம். உண்மையே யார் நல்ல வழிகாட்டி? பெற்றோர்களா? பிள்ளைங்களாம் கேட்டால் தெரியும். எங்கள் அப்பா அம்மா நல்ல வழிகாட்டிங்களா? இல்லை சாமி, எங்கள் அப்பா அம்மா குடிச்சிட்டு வருவாங்க, அடிப்பாங்க, வீட்டில் சண்டை. அதே போல் பெற்றோர்களுக்கு கேட்டால் உங்கள் உற்றார் உறவினர்கள் சொன்னாங்கலாம் நல் வழிகாட்டி இல்லை சாமி, மோசமானவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏம்மா உங்கள் வீட்டுக்காரர் எப்படிம்மா? அவனை கிடக்குறான், அவனை கட்டணத்தோடையே கல்லை கட்டியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கின்ற வாழ்க்கை நிலையை பார்க்கின்றோம். அப்போ இவ்வாறாக நம்முடைய அன்றாட அனுபவங்களிலே வழிகாட்டிகள் நம்முடைய அன்னை மரியாளை போல் அமைய வேண்டும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் இங்கே கூடியிருக்கின்றோம். ஒரு வீட்டில் பையனுக்கு வயசாகி போச்சு, கல்யாணம் பண்ணணும் அப்பா அம்மா முடிவு பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவான். அவனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்து திருமண நாளை குறிக்கின்றார்கள். திருமணம் என்றாலே ஒரு மகிழ்ச்சியான நாள், மகிழ்ச்சியாக இருக்கின்ற சூழல்கள். அந்த மகிழ்ச்சியான சூழல் மத்தியில் நல்ல எவ்வளோ அனுபவங்கள்லாம் இருக்கின்றது. பொண்ணு அடைப்பு இருக்கின்றது, பெண் அடைப்பு. அந்த இரவு வேளையில் அந்த ரதத்தில் வச்சு கூட்டின்னு போவாங்க மாப்பிள்ளையுடைய வீட்டுக்கு நைட்டில். அப்பொழுது அந்த ரதத்தில் அந்த தேரில் பெண் அமைந்து கொண்டு இருக்கின்றார், மணப்பெண். அந்த மணமகனுடைய நண்பர்கள், ஐயோ இந்த என்னுடைய நண்பனுக்கு இந்த திருமணம் நாளை காலையில் என்று இந்த இரவு வேளையிலே இந்த மகிழ்ச்சியான சூழல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நண்பர்கள் அந்த மகனை கூப்பிட்டு, பாருங்கள் உங்கள் மனைவிக்கு அவளுக்கு எப்பொழுதும் டான்ஸ்னால் நல்லா பிடிக்கும், நீ ஒரு டான்ஸ் ஆடு. அப்போ அவங்க மேலேருந்து பார்ப்பாங்க உன்னை ரொம்ப பிடிக்குன்ட்டு. அவன் அதை நினச்சிட்டு பார்க்க, என்னுடைய நண்பர்கள் நல்லா தான் சொல்லுவாங்க, நல்லா வழிகாட்டுவாங்க என்ன சொல்லி அவன் ஒரு டான்ஸ் போட்டான். போட்ட உடனே மேலே இருந்த பொண்ணு, டேய் இன்றைக்கி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ குடிச்சு டான்ஸ் ஆடுறியா? எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா சொல்லும்போது பெரியவர்கள், இல்லைம்மா சும்மா ஏதோ டான்ஸ் ஆடிட்டான், விட்டுருமா அப்படின்ட்டாங்க. சரி அந்த பொண்ணு ஏற்றுக்கிச்சு, சரி ஏதோ டான்ஸ் ஆடிட்டான், குடிகார பையனாக இருக்கு, ஏதோ நம்ம வாழ்க்கையில் அப்படியே போவோன்ட்டு. காலையில் திருமணம், திருப்பலி, இன்பத்திலும் துன்பத்தில் உடல் நலத்தில் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்தேன், வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் என்று பகுத்தந்தை சொன்னானே. அவன் எல்லாமே சொல்லிட்டு வாக்களிக்கிறேன் என்று பகுத்தந்தை சொன்னான். இவனை சொல்லிட்டான், வாயை உடைக்கிறேன்னு சொல்லிட்டான். அது உடனே அந்த பொண்ணு, ஏன்னா இப்பயே என்னை வாயை உடைக்கிறேன்னு சொல்லிட்டேன், நீ எப்படிடா என்னை வச்சு காப்பாற்றுவ? அங்கே ஒரே சண்டை. சரி பெரியவங்களாம் பங்குத்தந்தை, அம்மா அவன் ஏதோ காதில் கேட்காம சொல்லிட்டான், விட்டுருங்கம்மா வாக்களிக்கிறேன்தாம்மா சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே, டேய் இன்றைக்கி நீ சொல்லு, இப்பயே என்னை வாயை உடைக்கிறேன்னு நீ சொன்ன, வாயை உடை, நீ எப்படி உடைக்கிறன்னு பார்ப்போம், நீ இப்பயே வாயை உடைக்கணும், நீ அங்கே சொன்ன இல்லை திருப்பலியில், இப்பயே எனக்கு வாயை உடை. அவனே இல்லைம்மா ஏதோ நான் ஏதோ இதில் சொல்லிட்டேன், எங்கள் நைட்டில் டான்ஸ் ஆட சொன்னால் என் நண்பர்கள் வழிகாட்டினாங்க, உனக்கு பிடிக்குன்னு சொல்லி செஞ்சுட்டேன், அது நான் குடிக்காதவன் நீ குடிச்சேன்னு சொல்லிட்டேன், குடிச்ச மட்டும் இல்லை நீ ஆடணும்னு சொல்லிட்டேன், எல்லாம் உனக்காக தான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிங்கம்மா. அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி என் வாயை உடைக்கணும், இப்போ உடைக்க முடியுமா? முடியாது. அவள் பார்த்தா, என்னடா இது இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டோமே, என் நண்பர்கள் வழிகாட்டினாங்களேன்னு சொல்லி குடிக்க ஆரம்பித்தான். அன்னைக்கு குடிக்க ஆரம்பித்தான். அன்னையிலிருந்து அவன் வாழ்க்கை முழுவதும்
குடியிலே போகுது. குடிக்கிறான், சாயந்தரம் வருவான், பாட்டு பாடுவான். வீட்டில் வந்து ஜாலியாக பாட்டு பாடுவான், மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நாட்கள் நடந்து செல்கின்றது. 10 ஆண்டுகள் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த கல்யாண நாள் வருவது அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி நம்மளுடைய கல்யாண நாள், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஐயோ கோயிலுக்கா? வேணாம் சாமி, கோயிலுக்கே வேணாம், அங்கே தானே அவன் வாயை உடைக்கிறன்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம படம் பார்க்க போவோமா? இல்லை, இங்கேயே வேணாம், சாப்பாடு செய், பிரியாணி போடு, நல்லா சாப்பிட்டு நான் பாட்டு பாடி தூக்கிறேன். அப்படியா? சரி, இது நாள் வரைக்கும் நீ குடிச்சிட்டு வந்து பாட்டு பாட்டு கிடக்கிற வீட்டில், இன்றைக்கி நான் உனக்கு ஒரு பாட்டு பாடுவா கேட்டு மனைவி கேட்டேன். பாடுங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் போதும் போதும், நீ பேசுகிற நினைக்கிறதெல்லாம் நான் செஞ்சேன், நான் எதுக்கு இங்கே இருக்கிறேன் சொல்லிவிட்டேன். அப்போ மனைவி சொன்னால் 10 ஆண்டுகள் திருமண நாள், இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், அதனால் நீங்கள் பாட்டு பாடுங்க. என்னடா பாட்டு? உங்கள் அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பாடுன்னு கேட்டான். அந்த மனைவி கேட்டா, எங்க அம்மா என்று அழைக்காத பாட்டு. ஐயோ பரவாயில்ல, இப்படி ஒரு நல்ல அம்மா இந்த இவனுக்கு இருக்குது, என் கணவருக்கு அம்மா மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கான், அன்பாக இருக்கிறான் சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. பரவாயில்ல, திருந்திட்டு இருப்பான் பொழுது 10 வருஷத்தில். சரி, அப்படியே இருக்கும். நண்பர்களை பற்றி, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான்? டேய், அன்னைக்கு திருமண நாளில் உன் ஃப்ரெண்டை தாண்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். என்னடா உன் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான்னு பாட்டு பாடுற சொல்லி. ஐயோ, அப்படியே எந்த பாட்டு போனாலும் ஏதாவது தடையை போடுறியம்மா. சரி விடு. உன் பிள்ளைகளை பற்றி, எல்லாம் உற்றார் உறவினர்களை பற்றி, உன்னுடைய சுற்றுச்சூழலை பற்றி ஏதாவது பாடு. ஐயோ வேணாமா, நான் பாடினா ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருக்கிறேன்ட்டு. சரி, பிள்ளையை பற்றி, என் வீட்டு கண்ணு குட்டி என்னோடு மல்லு கட்டி என் மார்பில் மோதுதாடி கண்மடி. ஆமாம், எந்த பிள்ளைங்க தான் அப்பா அம்மா கீழ்படுத்திருக்கு? ஒரு வயசாகிடுச்சுட்டா பெரிய பிள்ளைங்களானா எந்த பிள்ளைங்களும் அப்பா அம்மா கீழ்படுத்தல. அவன் இஷ்டத்துக்கு போவான், இஷ்டத்துக்கு வருவான், தண்ணி அடிப்பான், சிகரெட்டு குடிப்பான், எது வேணாலும் செய்வான். கேட்க முடியாது. கேட்டால் நீ குடிக்கிறல்ல, நான் குடிப்பேன், நீ செய்யறல்ல, அதே நான் செய்வேன். ஆகவே வளர்ந்த பிள்ளைகள் எனக்கு மதிப்பு கொடுப்பில்ல அப்படின்ட்டான். சரி, சொந்தலாம் ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேஷம், காசு பணம் வந்தா நேசம் சில பாட்டு பாட்டு. ஆமா, இதுதான் உண்மை. சொந்த பந்தங்களுடைய வாழ்வை அனுபவித்த அவன் இதெல்லாம் கடந்து, சரி இவ்வளோ அழகாக பாடியிருக்கானே, இவ்வளோ பரவாயில்ல, எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கான். பிள்ளைனா எப்படி இருக்கும், உற்றார் உறவினர் எப்படி இருப்பாங்க, பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் அனுபவிச்சு 10 வருஷம் திருமண வாழ்க்கை. சரிங்க, இவ்வளோக்கு என்னை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு 3 முடிச்சால டே போதும் 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 போதும். இவ்வாறாக நம்முடைய அன்றாட வாழ்விலே வழிகாட்டிகள் தவறான நிலையில் ஒரு இடத்துல பந்தா அந்த வழிகள் ஒரு நிறைவான வழிகாட்டியாக அமைய முடியாது. அன்னை மரியாள் நல் வழிகாட்டி. அந்த பையன் என்ன செஞ்சாங்க, அந்த பொண்ணு போய் பாதத்தை போய் பங்கு தந்த சாமி, யாக்க வீட்டுக்காரன் 10 வருஷம் ஆச்சு, திருமணம் நாளாச்சு, இவன் குடிக்கிறான், பிள்ளைங்களுக்கு பார்க்கல, அது செய்யலை இது செய்யலை, அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, நீனாச்சும் கொஞ்சம் அறிவுரை சொல்லு. இதுக்கெல்லாம் காரணம் மாமியார் தான். அவள் தான் என் பையனை இப்படிலாம் பண்ணி விட்டாரா, வீட்டுக்காரர் இப்படிலாம் பண்ணி விட்டார். அவரை அந்த மாமியார் கூப்பிட்டு, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, மருமகள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது தானே, எதுக்கு உன் பையன்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன்ட்டு உன்னுடைய மருமகள் வந்து பேசினாங்க. அப்போ அதை நினச்சி அந்த பங்கு தந்தை ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் சொன்னார், வருக மாமியாரே, உங்களுடைய மருமகளுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, மருமகளே உங்களுடைய மாமியாருக்கு நீங்கள் தான் வழிகாட்டி. அன்னைக்குன்னு பார்த்து அந்த மாமியார் கோயிலுக்கு வரல, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு. சரி, இது வழிகாட்டியாக இருக்கின்ற மாமியார் மருமகளுக்கு, மருமகள் மாமியாருக்கு, நீங்கள் விண்ணகத்தில் செல்வதற்கான வழிகாட்டி நீங்கள். அந்த விண்ணகத்தில் செல்வன சாவி உங்களுடைய இடுப்பில் இருக்கு என்று சொல்லிவிட்டாங்க. இந்த அம்மா நேராக போய், அப்படியா சாமியார் சொல்லிட்டாரு, மாமியாருடைய இடுப்பில் தான் சாவி இருக்கு, வழிகாட்டிட்டு. அது போய் விட்டு பார்த்து, பின்னாடி விட்டு பார்க்குறேன், அதான் சாமியார் சொன்னார், நான் விண்ணகத்துக்கு நல்ல வழி போகிறதுக்கு உங்கள்கிட்ட தான் சாவி இருக்குன்ட்டு. ஆமாம், வார்த்தை என்ற சாவி இருக்கின்றது, நம்முடைய எண்ணங்கள் என்ற சாவி இருக்கின்றது. அவை பெற்றோர்களே, பெரியவர்களே, நம்முடைய உற்றார் உறவினர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் நல் வழிகாட்டியாக அமைய வேண்டும் சொல்லி
நம்முடைய அன்றாட வாழ்வுக்கும் சரி, எல்லா வார்த்தைகளும் நல் வார்த்தையாக இருந்தால் அது நல் வழிகாட்டிக்கு ஏற்ற சூழலை உருவாக்கும். அவை நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் எப்படிப்பட்ட வழியை நமக்கு நம்முடைய மூதாதையர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வருகால சந்ததிகளுக்கும் எப்படி காட்டுகின்றோம்? ஆகவே அன்னை மரியாள் ஒரு நிலையான நல் வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். நம்முடைய அன்றாட வாழ்விலை பார்க்கும்போது சிறந்த ஒரு வழிகாட்டி யார் என்றால் நாம் ஒருவர் தான். ஒவ்வொருவரும் சிறந்த வழிகாட்டிகள். உங்களுடைய எண்ணங்கள் அமையும் பொழுது, உடைய சிந்தனை சிறப்பாக அமையும் போது, உடைய செயல்கள் சிறப்பாக அமையும் போது நீங்களே உங்களுக்கு நல் வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். நீங்கள் எது நினைக்கிறீர்களோ அதுவாக மாறி வருகிறோம். எண்ணம் போல் வாழ்க்கை. எதை நாம் அதிகமாக சிந்திக்கின்றோமோ அதுவாக மாறும். நல்லதே சிந்திக்கும் போது நல்ல எண்ணங்கள் வழியாக நல்ல ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம். ஆகவே நம்முடைய சிந்தனை சொல் செயல்கள் தான் நல் வழிக்கான வழிகாட்டியாக முதலில் இருக்கின்றது. இரண்டாவதாக விவிலிய பின்னணியில் நாம் பார்க்கும்போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக கூறுகின்றார், நானே வழியும் உண்மையும் உயரம் என்று கூறியிருக்கின்றார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தை நமக்கு நல் வழியாக இருக்கின்றது. அதை விட மேலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தாயாக இருக்கின்ற அற்புத மாதாவை நம் ஒவ்வொருவருக்கும் நல் வழிகாட்டியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அன்னை மரியாளுடைய வாழ்விலை நாம் பார்க்கும்போது, அவருடைய வாழ்விலே ஒவ்வொரு நிமிடங்களையும் நாம் பார்க்கும்போது அன்னை மரியாள் எல்லா நிலையிலும் அனைவருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நல்லதே நினைத்து நல்லதே செய்தார் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் செய்த எல்லா உதவிகளும், அன்னை மரியாள் கூறிய வார்த்தைகளும் இவை அனைத்தும் நல் வழிகாட்டியாக நமக்கு அமைந்திருக்கின்றது.